ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸில் நியூஸஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவை அச்சுறுத்த போகும் ஐடி சுனாமி. ஐடி சுனாமி அப்படின்றது 2001 ஆரம்பித்து சின்னதாக ஒவ்வொரு வருஷமும் குறையலாம் அதிகமாகலாம் அப்படின்னு ஆகிட்டுருக்கு. பட் 2017 நடந்துகிட்ருக்க ஐடி சுனாமி அப்படின்றது இது வரைக்கும் பார்த்த சுனாமிலேயே மிகப்பெரிய சுனாமியாக இருக்க போகுதுன்றதான் உண்மை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில் மாற்றம், ஐடி நிறுவனங்களுடைய மிகப்பெரிய தலையெடுப்பு, இது எல்லாமே தான் முக்கிய காரணம். இப்போது வரைக்கும் வந்திருக்க டேட்டாவில் விப்ரோ ஒரு 500 பேர் அனுப்பிச்சிருக்காங்க, காக்னிசன்ட் ஒரு 1000 பேர் வெளியில் அனுப்பியிருக்காங்க, இன்ஃபோசிஸ் 60% மக்களை புதுசாக ரெக்ரூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கும் மேலே இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வர இருக்கு. அதையும் தாண்டி டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதான் மந்திரி எக்கச்சக்கமான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான ஸ்கோப்பை யூஸ் பண்ணிக்கிட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான். திறமையாக இருக்கவங்க எல்லாருமே அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க. அடிமையாக இருக்கவங்க எல்லாத்தையுமே திறமையாக வெளிநாட்டு கம்பெனிங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் உலகில் இந்தியா ஒரு புது முகத்தை காட்ட வேண்டிய முக்கிய தருவாயில் இருக்கும். இந்தியர்கள் வேண்டாம், அவர்கள் செய்ய வேண்டிய பணியை, அதாவது 10 இந்தியர்கள் சேர்ந்து செஞ்ச பணியை இனிமேல் ஒரு ஆட்டோமேஷன் மிஷின் செஞ்சுட்டு போகுது. அப்படி இருக்கும்போது அந்த 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறத விட வெறும் 2 பேரோட சம்பளத்தை அந்த ஒரு ஆளுக்கு கொடுத்து 8 பேரோட சம்பளத்தை லாபமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு பல ஐடி நிறுவனங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இதற்காக தொழில் சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணப்பையும் அதை அங்கீகரிக்கிற விஷயத்தில் இன்னும் தடங்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்திய ஐடி நிறுவனங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க கடைசி ஒரே ஒரு வஜ்ராயுதம் என்ன அப்படின்னா நம்ம இளைஞர்களுடைய மனசு தான். இந்த மனசை அவங்க ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எந்த காரணத்துக்காகவும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முன் வச்ச காலை பின்னெடுக்காமல் ஒரு புது விதமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுல நம்ம நாட்டு இளைஞர்கள் இறங்கினால் மட்டுமே இந்தியா ஐடி துறையில் சாதிக்க முடியும். இல்லை எனக்கு அந்தளவு ஸ்கோப் கிடையாது, எனக்கு அந்தளவு டேலண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த சுனாமி நம்ம மறுபடி வந்து அச்சுறுத்தி இன்றைக்கி 30,000 அப்படின்றது இனிஷியல் பேவாக இருக்கிறது நாளைக்கு வெறும் 3,000 அப்படின்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஐடி நிறுவனங்களுடைய வளர்ச்சியை கண்டு பிரமிச்சு போனவங்க எல்லாருமே இப்போ கைகட்டி சிரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி கைகொட்டி சிரித்தவங்க எல்லாருடைய வாயையும் மூடணும் அப்படின்னா அது இளைஞராகிய நம்ம கையில் தான் இருக்குது. தலை தூக்குவோம், தலை நிமிர்வோம், இந்தியனாகவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.